வணக்கம் மருது உறவுகளே, நீங்கள் கொடுக்கும் ஆதரவிற்கு நன்றி. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக்கும் எங்களை ஊக்கப்படுத்தி மேலும் பல புதிய செய்திகளை உங்களுக்கு உண்மைத்தன்மையுடன் கொடுக்க எங்களுக்கு ஊக்கப்படுத்தும். நாங்கள் போடும் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கும்போதுதான் செய்தி முழுமையும் உங்களுக்கு புரிய வரும். எனவே ஸ்கிப் செய்யாமல் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் பழகு நிகழ்ச்சியில் தினமும் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் பற்றி பேசி வருகிறோம். வாருங்கள், இன்றைய தலைப்புக்கு செல்வோம். அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்து இயங்க வேண்டும். மக்களாட்சியின் தத்துவமே அதுதான். அவர்களுக்கு வேலை செய்ய தான் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், பிரதமர் என அனைவரும். காரணம், அவர்கள் அனைவரும் மக்கள் கட்டும் வரி பணத்தில்தான் உல்லாசமாகவும் ஊதியமும் பெறுகிறார்கள். அப்படி இருக்க மக்களை மதித்து நடக்க வேண்டும் ஆட்சியில் இருப்பவர்கள். ஆனால் உண்மையில் அப்படி நடக்கிறார்களா என்றால் இல்லை என்றே கூறலாம். மக்கள் வெறும் வாக்களிக்கும் இயந்திரமாக தான் கருதுகிறார்கள். அரசியல்வாதிகள் மக்கள் தங்களின் வாக்கு எத்தகைய வலிமை வாய்ந்தது என்பதை உணராமல் இருப்பதே அதற்கு காரணம். சென்னையில் 15 மண்டலங்கள் உள்ளது. அதில் 11 மண்டலங்களில் உள்ள குப்பை அள்ளும் பணியை தனியாருக்கு கொடுத்தது அன்றைய அதிமுக அரசு. அதற்கு அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார். அந்த மண்டலத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களை பணி நீக்கம் செய்வது சரியில்லை என்றும், வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் பணி நீக்கம் செய்வது நல்ல நிர்வாகம் இல்லை என்றும், தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அதோடு 2021ஆம் ஆண்டு திமுகவின் 500க்கும் மேற்பட்ட தேர்தல் அறிக்கையில் 285வது உறுதிமொழியாக திமுக ஆட்சிக்கு வந்ததும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்றும், அதே துறையில் இருக்கும்போது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருந்தால் அதே துறையில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி கொடுத்து இருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளில் அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. இந்த நிலையில்தான் மேலும் சில மண்டலங்களை தனியாருக்கு கொடுத்து இருக்கிறது திமுக அரசு. அந்த பணியாளர்களை நீக்கமும் செய்து உள்ளது. தங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் என்றும், பணி நிரந்தரம் வேண்டும் என்றும் கடந்த 9 நாட்களுக்கு மேலாக சுமார் 2000 தூய்மை பணியாளர்கள் போராடி வருகின்றனர். ஆனால் திமுக அரசு அவர்களின் கோரிக்கைக்கு செவி மடுப்பதாக இல்லை. இது தொடர்பாக அந்த பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தனியாருக்கு கொடுத்ததை திரும்ப பெறப் போவது இல்லை என்று கூறியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகிறது. இது தொடர்பாக ஊடகத்தினர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தூய்மை பணியாளர்களை நான் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வேன் என கூறினார். ஏன் செய்யவில்லை என கேட்கும்போது அதற்கு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அதிகார மமதையில் நாங்கள் அப்படி வாக்குறுதி கொடுக்கவில்லை என்றும், அப்படி இருந்தால் ஆதாரம் கொடு எனவும் அதிகார மமதையில் கூறுகிறார். நீலம் என்ற யூடியூப் சேனல் கேள்வி கேட்கும்போது நீங்கள் எந்த சேனல் என்று அதிகாரத்தோடு கேட்கிறார். என்ன சொல்றாங்க? எங்க கொடுத்தோம்? கொடுங்க கொடுங்கன்றேன், கொடுங்கன்றேன், எங்க கொடுங்க, கொடுங்க கொடுங்கன்றேன், கொடுங்கன்றேன். ஏதாவது பீஸ்ஃபுல்லா போறதுக்காக கேள்வி கேளுங்க. 2021 முதலமைச்சர் எதிர்கட்சிய தலைவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. நீங்க எந்த பிரஸ்? அப்படிலாம் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. அவங்க கேட்கட்டும். அதற்கு நீலம் என்று அந்த நபர் கூற பத்திரிகையாளரை தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கவில்லை என்றும் அவன் கேள்வி கேட்கட்டும் என்றும் அதிகார மமதையோடு கூறுகிறார். தற்போது நடக்கும் திமுக ஆட்சியில் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாம் திமுகவிடம் விலை போய்விட்டது. இருக்கும் பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் திமுகவின் ஊதுகுழலாக தான் செயல்பட்டு வருகிறது. உண்மையான செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதே யூடியூப் சேனல் தான். அதை தவிர்ப்பது என்பது அரசில் இருப்பவர்கள் மக்களை மதிக்காமல் செயல்படுவதையே இது காட்டுகிறது. அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு அனைத்து மக்களின் ஆதரவு கேட்கும் அரசியல்வாதிகள் அதிகாரத்தை அடைந்த பிறகு மக்களை மதிப்பதே இல்லை என்பதே உண்மை.
வாக்கு செலுத்தும் முன் மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும், இல்லை என்றால் திமுக போன்ற அராஜக கட்சிகளின் ஆட்சிதான் தொடரும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஒரு கூட்டத்தில் பேசும்போது மக்கள் திலகம் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆர் கருணாநிதிக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தார் என்று மோசமாக விமர்சனம் செய்துள்ளார். உண்மையை கூற வேண்டும் எனில் எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதர் இல்லை என்றால் கருணாநிதி முதலமைச்சர் ஆகியிருக்க வாய்ப்பே இல்லை. எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார். இன்னும் சொல்ல போனால் திமுக என்ற கட்சி வெற்றி பெற்று முதலில் ஆட்சிக்கு வருவதற்கு எம்ஜிஆர் என்ற அவர்களே முக்கிய காரணம். எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்ற கட்சியை தொடங்கிய பின் அவர் உயிரோடு இருக்கும் வரை முதலமைச்சர் என்பது திரு கருணாநிதிக்கு கனவாக தான் இருந்தது. அப்பேற்பட்ட மக்கள் சக்தி மிக்க தலைவரை பற்றி பேசுவதற்கே தகுதி வேண்டும். திமுகவின் காலை நக்கி பிழைக்கும் திருமாவிற்கு என்ன அருகதை இருக்கு? எம்ஜிஆர் அவர்களை விமர்சனம் செய்ய 2009 ஈழப் போருக்கு காங்கிரஸ் காரணம் என்று பேசிவிட்டு பின் அதே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்து இனப்படுகொலை செய்த ராஜபக்சேவை சந்தித்துவிட்டு வந்த பச்சோந்திதான் திருமாவளவன். பார்ப்பனிய பெண் என இன்று செல்வி ஜெயலலிதா அவர்களை கூறும் திருமாவளவன் இதே பார்ப்பன பெண்தான். அதிகாரத்தில் இருக்கும்போது பெண் சிசு கொலைகளை தடுக்க தொட்டில் குழந்தை திட்டம் என்ற சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தார். அதே ஜெயலலிதா அவர்கள்தான் ஏழை மக்கள் தங்கள் வாழ்வில் உயர ஆடு மாடுகள் கொடுக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் கருணாநிதி தங்கள் குடும்ப நிறுவனமான சுமங்கலி கேபிள் விஷன் வருமானம் பெற்று வடர கலர் டிவி மக்களுக்கு கொடுத்தார். பார்ப்பனிய பெண் மக்கள் வாழ்வில் மேம்பட பல அற்புதமான திட்டத்தை கொடுத்தார். ஆனால் கருணாநிதி தங்கள் குடும்பம் வாழ மட்டுமே அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டார். இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் யார் மக்களுக்கான தலைவர் என்று. திமுக கொடுக்கும் பணத்திற்காகவும் சில சீட்களுக்காகவும் பல லட்சம் மக்கள் வாழ்வு சிறக்க பாடுபட்ட தலைவர்களை ஏளனம் செய்வது திருமாவின் அரசியல் வாழ்வுக்கு நல்லது இல்லை. கட்சி தொடங்கி 30 ஆண்டுகள் கழித்துதான் கட்சிக்கு அங்கீகாரம் அடைந்துள்ளார் திருமாவளவன். இப்படி பேசுவது அவரது கட்சியின் அங்கீகாரம் இழக்க வாய்ப்புகள் அதிகம். நன்றி உறவுகளே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.